சுபானக்க மக்களே, நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பார்வதியை போட்டு எஃப்ஜே அடி பொலன்னு பொளந்தெடுக்கிறான். எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே அவர்கள் இந்த கேஸ்ல தோத்துட்டாப்ல, பார்வதி அவர்கள் இந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கடுப்புல எஃப்ஜே என்ன பண்ணன்னு தெரியாம பார்வதிக்கான எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கான். இந்த வீட்டுக்குள்ள நீ லவ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க, இப்ப கூட காதல் தான் பண்ணிட்டு இருக்க, வேற என்னத்த பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவமானப்படுத்திட்டு இருக்கான். பட் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் தெரியுமா? ஏதோ பார்வதி தான் அடிச்சு பறக்க விடுற மாதிரி, பார்வதி தான் பயங்கரமான டயலாக் விடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா கண்டிப்பா லைவ்ல பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், எடிட்டரை பொறுத்தவரைக்கும் நல்லா பார்வதிக்கு சப்போர்ட்டா அப்படியே தேவையான கட்டை மட்டும் எடுத்து வச்சு அப்படியே பயங்கரமா சொம்பு தூக்குவாங்க. இதை நீங்க லைவ்ல போய் பாருங்களேன், அடி அவிச்சு அடி பொழக்க விட்டுருப்பான். அக்கா வந்து பேச முடியாம பல இடங்களில் திணறி இருப்பாங்க. சோ கண்டிப்பா அந்த விஷயத்தை நான் லைவ்ல பார்த்தே ஆகணும். அந்த விஷயத்துக்காக நான் வெயிட் பண்றேன். சரி, ஓகே. இந்த ப்ரோமோல வந்து என்ன விஷயத்தை காமிக்கிறாங்க, எஃப்ஜே தோத்ததுக்கு அப்புறம் பார்வ பத்தி என்னென்ன விஷயங்களை சொல்றான், அந்த விஷயங்கள்லாம் உண்மையா, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துறலாம். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்க போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோமோ பொறுத்தவரை என்ன காமிக்கிறாங்கன்னா, பாருக்கான கேஸ் வந்து முடியுது. பாரு அவர்கள் எஃப்ஜே மேல ஒரு கேஸ் போட்டிருந்தாங்கல்ல, எஃப்ஜே வந்து நேஷனல் டெலிவிஷன் கூட பார்க்காம என்ன பத்தி தப்பா பேசிட்டு இருக்கான். நான் இந்த வீட்டுக்குள்ள லவ் கண்டென்ட் மட்டும் தான் கொடுக்கேன்னு சொல்றான், இந்த வீட்டுக்குள்ள நான் சண்டை போட்டு மட்டும் தான் மேல வந்துட்டு இருக்கேன்னு சொல்றான். அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இந்த மாதிரி விஷயங்களை லேபிள் பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பான விஷயம்னு சொல்லிட்டு அக்கா கேஸ் போட்டிருந்தாங்க. ஆனா அக்காவே இந்த நேஷனல் டெலிவிஷன்ல உட்கார்ந்து தான் கவர் போட்டு சாப்பிடுற டாபிக் பேசிட்டு இருந்தாங்க. கவர் போட்டு மட்டுமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அக்கா, கவரை மறைச்சிச்சு, மைக்க மறைச்சு பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த கேஸ் அக்கா போட்டிருந்தாங்க. அந்த கேஸ்ல எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே காலி பண்ணி விட்டாங்க ப்ரோ. ஓகேவா? எஃப்ஜே தோத்துட்டான். அதனால தான் எஃப்ஜே அந்த இடத்துல கத்துறான். இந்த கோர்ட்ல நீங்க யாருமே டெக்கோரமா ஃபாலோ பண்ணல, நீங்களாம் என்ன சொல்றீங்களான்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்ல இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்து எல்லாருமே உச்சு கூட்டிட்டு இருக்காங்க. நம்ம பாரு ஒரு மாதிரி உச்சு கொட்டுறாங்க. பாரு உச்சு கொட்டனோடனே நம்ம எஃப்ஜே என்ன பண்றானா, பாத்தியா நீ என்ன பண்ண எனக்கு தெரியாதா, நீ வீட்டுக்குள்ள லவ் கண்டென்ட் மட்டும் தான் கொடுக்க, காதல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க, இப்போ கூட பாரு காதல் மட்டும் தான் பண்ண, இந்த இடத்துல கூட ப்ரூவ் ஆச்சா நீ காதல் மட்டும் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு, நீ வீட்டுக்குள்ள காதல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எஃப்ஜே ஒரு மாதிரி நேரா போட்டு உடைக்கிறான். நேரா போட்டு உடைச்சோடனே அக்கா வந்து பாத்தீங்களா இதுதான் இவனுக்கான புத்தி, 8th ஸ்டாண்டர்ட் மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அக்காக்கு தெரிஞ்சது 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் ரெண்டு மட்டும் தான் போல. துஷார வந்து 9ஆப்னு சொன்னாங்க, இப்போ நம்ம எஃப்ஜே 8ஆப்னு சொல்றாங்க. போக யார் என்னென்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆனா அந்த 8ஆப் பையன் தான் உங்களுக்கான மொத்த கண்டென்ட் திப்பிட்டு உடைச்சிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மைக்க மறைச்சு என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க, வீட்டுக்குள்ள எப்படி இவ்வளவு நாள் சர்வே ஆனீங்க, இப்போ என்ன மாதிரி விஷயங்களை வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா விஷயத்தையுமே அந்த 8ஆப் பையன் தான் போட்டு உடைச்சிட்டு இருந்தான். அந்த வகையில அக்கா வந்து காதல் கண்டென்ட் கொடுக்கலன்னு சொல்லி யாரா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தியம் பண்ணுங்க பார்க்கலாம் கைஸ். அக்கா வந்து வீட்டுக்குள்ள காதலே பண்ணல. அக்கா பண்றதுக்கு பேர் காதல் இல்ல, அதுக்கு பேர் காதல் அப்படின்னா மறக்காம சத்தியம் பண்ணுங்க. இல்ல, அக்கா வந்து இந்த வீட்டுக்குள்ள நேர்மையான கண்டென்ட் தான் கொடுக்காங்க, சண்டை கண்டென்ட் கொடுக்கல. அக்கா வீட்டுக்குள்ள சண்டை போட்டு மட்டுமே மேல வரலன்னா சத்தியம் பண்ணுங்க பார்க்கலாம். அக்கா வந்து வெறுமனைக்கு சண்டை மட்டுமே போடல, நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா சத்தியம் பண்ணுங்க பார்க்கலாம். நடக்கவே நடக்காது. ஏன்னா அக்கா வீட்டுக்குள்ள முதல் கொஞ்ச நாட்கள் பண்ணிட்டு இருந்த விஷயம் சண்டை. சும்மா எல்லாரையும் பிடிச்சி சண்டை கிழித்து ஒரு மாதிரி எல்லாரையும் திட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பாடி ஷேமிங் பண்ணிக்கிட்டு கேரக்டர் தப்பா பேசிட்டு இந்த மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அக்கா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, காமுக்கு வலைய விரிச்சு காமு தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு காமு காமிச்சு இப்போ காமு பேபி காமு பேபின்னு ஒரு மாதிரி காமு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது நமக்கே தெரியும். ஓகேவா? வீட்டுக்குள்ள பிக் பாஸ் சொல்லியும் கேட்கல, நம்ம சேதனை சொல்லி கேட்கல, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு மைக்க பொத்தி கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது மைக்கில் கேட்டுச்சுன்னா நமக்கு காது அழுகி போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் தான் அக்கா மைக்க பொத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலைல கூட சம்பவம் பண்ணாங்க. ஓகேவா? இன்னைக்கு காலைல கூட மைக்க வந்து கையை வச்சு பொத்தி பேசினதானே கண்டுபிடிக்கிறீங்க. நாங்க வந்து உடம்பா ஒட்டி வந்து வச்சு பேசுவோம்னு சொல்லிட்டு அக்கா வேனுக்குன்னே காமு மாமா கெட்டி பிடிக்காங்க வரல, ஒரு மாதிரி காமு மாமா உளுந்து அப்படியே ஒரு மாதிரி நெருக்கி புட்டிச்சு காதுக்குள்ள சில விஷயங்களை பேசினாங்க. கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. அதை வச்சு வீட்டுக்குள்ள இப்போ ஒரு சில பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்கு. அந்த பஞ்சாயத்துலயுமே இந்த ரெண்டு திருந்தாத ஜென்மங்கள் உட்கார்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ மொத்தத்துல இந்த கேஸ்ல எஃப்ஜே வந்து அக்காவை போட்டு பொழந்துட்டான். அது ஓப்பனா தெரியும், தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனுக்கான விஷயங்களை ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். அதனால தான் அக்கா என்ன பண்றாங்கன்னா, அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கக்கூஸ்ல வந்து கதறிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அதுல நிக்கிற சபரி நினைக்கிறேன், சபரியை பிடிச்சி சொல்லிட்டு இருக்காப்ல, எஃப்ஜே இந்த கேஸ்ல தோத்துட்டான்னு சொல்லிட்டு இப்படி கதறிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம தேவையில்லாத விஷயங்கள் அவனுக்கு தோன்ற வேட்ஸ் எல்லாம் என் மேல போட்டு இது பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து வீட்டுக்குள்ள என்ன லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கேன், நான் இந்த வீட்டுக்குள்ள என்ன சண்டையை மட்டுமா போட்டுட்டு இருக்கேன், தேவையில்லாத விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவன் யாருங்க, அவன் யாரு, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு அக்கா பயங்கரமா கோவப்பட்டு பேசுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து அக்கா வந்து எஃப்ஜேக்கு சொல்ல, இது வந்து சேதனனுக்கு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சேதனனுக்கும் பிக் பாஸ்க்கும் கேட்டுக்கோங்கப்பா, நீங்க ரெண்டு பேரும் தயவு செய்து ஒழுங்கா கேட்டுக்கோங்க. ஏன்னா அக்கா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த வீட்டுக்குள்ள
நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க அப்படின்னு அக்கா கேட்டுட்டாங்க. தேவையில்லாம இந்த சாட்டர்டே சண்டே போயிட்டு எதுக்கு மைக்கு போடல, எதுக்கு வந்து சும்மா அவனை கட்டி பிடிச்சி சுத்துற, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கேட்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க யாரு, உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. முக்கியமா பிக் பாஸ் என்ன நீங்க சும்மா மைக்க போடு எதுக்குங்க அவங்க மைக்க போடணும், எதுக்கு அவங்க மைக்க போடணும்? அவங்க அடல்ட்டுங்க, அவங்க என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அது நீங்க தேவையில்லாம குறுக்க போய் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை? உங்களுக்கு அப்படியே தான் பிரச்சனை, நீங்களும் போய் காதல் பண்ணுங்க. எங்க அக்காக்கான காதல் எதுக்கு கெடுக்குறீங்க? தேவையில்லாத வேலை. புனிதமான காதலை கெடுத்து ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறீங்க. அது தப்பு, ரொம்ப தப்பு. ஏன்னா எங்க அக்கா உங்களுக்கு தெரியும்ல, டே 1ல இருந்து காமு மாமாவை காதலிச்சிட்டு இருக்காங்க. டே 1ல இருந்தே சகோதரா அண்ணா இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆசை வார்த்தைகளை சொல்லி காதலிச்சு இப்ப இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு லவ் பாண்டை நீங்க எப்படி உடைக்க பார்க்கலாம்? சரி, மைக்க மறைச்சு பேசுறாங்களா? சின்னஞ்சிறுசுங்க சில விஷயங்களை பேசுவாங்க, அதனால மைக்க மறைச்சு பேசுறாங்க. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் எஃப்ஜியை போட்டு அடி பொழந்திருப்பான். ஆனால் அக்கா கண்டி ப்ரோமோவை இப்படி எடிட் பண்ணி விட்டுருக்காங்க. நான் சொல்கிறேன், நம்புங்க, நீங்கள் போய் லைவை பாருங்கள். அக்கா கண்டிப்பாக செருப்படி வாங்கியிருப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், செருப்படி வாங்கியிருப்பாங்க. அக்காவால் இதிலலாம் பேச முடியாது ப்ரோ. ஏன்னா அவங்க பண்ணுறதே காதல் கண்டென்ட் தான். வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கதே இந்த கன்றாவியான காதல் கண்டென்ட், அப்புறம் அந்த மட்டமான சண்டை காட்சிகள், அவ்வளோதான். அதை தாண்டி அக்கா கிட்ட எதுவுமே கிடையாது. இதில் அக்கா கேமரு பூமரு டோமரு நினைத்தியா போட்டு அழுதுட்டு இருக்காங்க. கேமருக்கு முதல் மீனிங் தெரியுமாடா? இந்த பிக் பாஸ்ல வந்தவங்கலாம் கேமர்னு எதுக்கு பட்டம் எடுத்திருக்காங்கன்னு தெரியுமாடா? அவங்களாம் எப்படி கேம் ஆடி இருக்காங்கன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாம சும்மா விஜே பாருத கேமர், விஜே பாருத பூமர்னு போடுங்கடா, விஜே பாருத பூமர்னு போடுங்க. அல்ல வீட்டுக்குள்ள காதலை மட்டும் பண்ணிட்டு சுத்திட்டு அப்படியே ரொம்ப நேர்மையா இருக்க மாதிரி காமிக்கிறது. இந்த பக்கம் போனா காம பிடிச்சி பேபி உங்ககிட்ட என்னால பேசாம இருக்க முடியாது பேபின்னு சொல்லி இந்த பக்கம் வரசுறது. அப்படியே அந்த பக்கம் வந்தா பேபிக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது, பேபி நானும் சும்மா பேசிட்டு இருக்கோம், பேபி நானும் காதல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்றது. கன்றாவியா இருக்கு ப்ரோ, சத்தியமா சொல்றேன். இந்த இந்த இவங்க 2 பேர் பண்றதை பார்த்தா குப்பைக்குழி மாதிரி இருக்கு ப்ரோ. ப்ராமிஸா சொல்றேன், குப்பைக்குழி மாதிரி இருக்கு. இப்போ பிக் பாஸை மதிக்கிறது இல்லை, சேதனை மதிக்கிறது இல்லை, எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணி இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், கேவலமாக இருக்குது. இது முக்கியமாக இந்த பாரு அப்படிங்கிற நபர்லாம் சத்தியமாக சொல்கிறேன், இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் மட்டமான ஆள். நான் பார்த்த பிக் பாஸ் சீசன்லேயே 1ஆம் நம்பர் மட்டமான ஆள் விஜே பார் தான். என்னால் அடித்து சொல்ல முடியும், அந்த அளவுக்கு மட்டமாக அந்த வீட்டுக்கு நடந்துக்கிறாங்க. காமு மாமா அவருக்கான வாழ்க்கை அழிச்சிட்டு இருக்காரு. அவர் தான், அவர் என்ன நினைச்சாருன்னா வாழ்க்கையை தேடிட்டு இருக்கேன்னு நினைச்சாரு. அவர் என்ன நினைச்சு பழகிட்டு இருக்காருன்னா வாழ்க்கையை தேடிட்டு இருக்காரு நினைச்சு பழகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் அங்கே வாழ்க்கையை தேடலை, அவர் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்காரு. அவர் வாழ்க்கை அழிச்சிட்டு இருக்காரு. அந்த வாழ்க்கையை தேடல் எனக்கு தெரிஞ்சு வெளியே போனால் அதிகபட்சம் 1 வாரம் இல்லை 2 வாரம் தான் இருக்கும். அதை தாண்டி இருக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் செட் ஆகாது. அதனால் அதுக்கப்புறம் காமு மாமாக்கான வாழ்க்கை அழிஞ்சிட்டு அப்படிங்கிறது அவருக்கு அதுக்கப்புறம் தான் புரிய வரும். வெளியே வந்து புரிஞ்சுப்பார், கண்டிப்பாக வெளியே வந்து புரிஞ்சுப்பார். ஏன்னா வெளியே வந்த பிறகு அக்காவே கழட்டி விட்டு போனாலும் போயிடுவாங்க. அக்காவே கழட்டி சொல்ல முடியாது. அக்காக்கான காதல் புனிதமான காதலாக இருக்கலாம், யாருக்கு தெரியும் கைஸ். சரி, அவங்களுக்கான விஷயம் நமக்கு எதுக்கு? ஸோ இந்த 2ஆவது ப்ரோமோ பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எஃப்ஜே போட்டு பொழந்திருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவன்லாம் ஓப்பனாக சொல்லிட்டான், ஆமாம் நீ காதல் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டு உடச்சிட்டு இருக்கான். இது அக்காவுக்கு மிகப்பெரிய அவமானம். பட் அக்காவுக்கு அவமானம் கிடையாது கைஸ், சாரி, அக்காவுக்கு அவமானம் கிடையாது. ஏன்னா அக்கா வந்து தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ள எல்லாருமே அதை பேசுகிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது அக்காவுக்கு அவமானம் கிடையாது, இது அக்காவுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் மாறும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் இருக்காங்க, ஒரு சில கும்பல் இருக்காங்க ப்ரோ. இதுக்கு ஃபயர் விடுவாங்க, வாவ் விஜே பார் த கேமர், வாவ் காமு மாமா விஜே பார், வாவ் ஸ்மோக்கிங் ரூம், வாவ் மைக்க மறைச்சு, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஃபயர் விடுறதுக்கு ஒரு சில கும்பல் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க ஃபயர் விட்டு நம்ம அக்காவை காப்பாற்றுவாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாரு த பூமர்.